ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜேஆர் ஃபோக்கஸ் வேர்ல்டு. ஒரு 1.25 மணி நேரம் பயணத்தில் நம்ம பார்த்த 23 யானைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பன்னாரி செக் போஸ்ட்லேருந்து திம்பம் மலைப்பாதையில் மேலே ஏறி இந்த வீடியோ பதிவு திம்பத்திலேருந்து ஆரம்பிச்சுங்க. ஆசனூர் போய் ஆசனூர்லேருந்து அடுத்து புளிஞ்சனூர் செக் போஸ்ட் வரைக்கும் போய் இந்த ஒரு வீடியோவை பதிவு பண்ண போகிறேன். இந்த பயணத்தில் திம்பத்தில் இருந்து ஆசனூர் தாண்டி புளிஞ்சனூர் வரைக்கும் போகிற வரைக்கும் நம்ம பார்த்த 23 யானைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ தொகுப்பில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பயணம் கரெக்டாக நைட்டு 7:30க்கு நம்ம பன்னாரி செக் போஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சதுங்க. அதுக்கு மேலே நம்ம ஆசனூர் அடைஞ்சு அங்கே ஒரு 1/4 மணி நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதாவது நைட் டின்னரை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணி போயிங்க புளிஞ்சனூர் செக் போஸ்ட்டில் 9 மணிக்கு நம்ம வெளியே போயிடுவோம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம பார்த்த இந்த 23 யானைகளை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டுருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இப்போ நம்ம திம்பத்திலிருந்து நம்ம அப்படியே ஆசனூர் நோக்கி பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய வாகனங்கள்லாம் ஆப்போசிட்டில் போயிட்டு இருந்தது. ஏன்னா இந்த திம்பம் மலைப்பகுதிக்கு நான் அடையும் போதுங்க டைம் கரெக்டாக 7:55. நைட்டு 7:30 மணிக்கு நம்ம என்ட்ரி ஆனதுக்கு பின்னாடி 25 நிமிஷம் 27 கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி மலையில் ஏறி இந்த திம்பம் அடையிறதுக்கு 7:55 ஆயிடுச்சு. இந்த 7:55லேருந்து இப்போ நம்ம பயணம் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஆசனூர் நோக்கி போயிட்டுருக்கோங்க. இந்த நேரங்களில் எக்கச்சக்கமான வாகனங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க, ஆப்போசிட்லேயும் வருது. நம்ம வண்டியை ஓவர்டேக் பண்ணியும் சில கார்களும் போகுது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இப்போ நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இது ஒரு வாரத்தோட இடைப்பட்ட நாளுங்க, செவ்வாய்க்கிழமைங்க. இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம ஒரு மைசூருக்கு ஒரு சின்ன வேலையாக பிளான் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். ஒரு பர்சனல் வேலைங்க. நானும் நம்ம நண்பர் 2 பேர் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் போகும்போது சரி நம்ம ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது சைட்டிங் ஆச்சுன்னா ஒரு வீடியோ பதிவு பண்ணலான்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த பயணத்தில் இவ்வளோ யானைகள் பார்ப்பேன்னு. அது 23 யானைகள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. பாருங்கள், நம்ம வீடியோவில் திம்பத்திலேருந்து ஆரம்பித்து இப்போ போகும்போதுங்க நம்ம ஒரு 3 நிமிஷம் பயணம் பண்ணி போனதுக்கு பின்னாடி ஒரு யானை கூட்டங்க ரோட்டோட ரைட் சைடில் ஒரு 3 யானை நம்மளுக்கு தெரிஞ்சுங்க. ஆனால் இந்த 3 யானைகளுக்கு பின்னாடி இன்னொரு 3 யானைகளும் இருந்துச்சுங்க. அதை நம்ம வண்டியை கிராஸ் பண்ணி போகும்போது தான் தெரிஞ்சுதுங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்மளுக்கு 3 யானைகள் மட்டும் ரோட்டோட ரைட் சைடில் நின்றுட்டு இருந்துச்சுங்க. அதேமாதிரி ரோடு கிராசிங்காக ரெடியாக இருக்கும் போல் இருக்குங்க. ஆனால் வாகனங்கள் நிறைய வந்துட்டு இருந்ததுனால அப்படியே நின்றுருந்துச்சு. சரி நம்ம எந்த தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லி நம்மளும் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அது போக நம்ம வண்டிக்கு பின்னாடியும் சில வண்டிகளை நின்றுருந்துச்சுங்க. அதாவது வந்துகிட்டே இருந்ததுங்க. ஸோ நம்ம நிற்க வேணாம் அப்படின்னு நம்ம கிளம்பிட்டோம். பாருங்கள், நம்ம நின்ன உடனே ஒரு டெம்போ நம்மளை ஓவர்டேக் பண்ணி போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 6 யானைகள் இருக்கிற ஒரு கூட்டத்தையும் பார்த்துட்டு இப்போ நம்ம தொடர்ந்து இந்த ஆசனூர் சாலையில் முன்னேறி பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம இந்த பயணத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 23 யானைகளை பார்க்க போகிறோம். அதுலேயும் 6 யானைகளை வீடியோவில் நான் காமிக்க முடியலைங்க. ஏன்னா சைடில் இருந்ததுங்க, அது வீடியோவில் கவர் பண்ண முடியல. 17 யானைகளை இந்த பதிவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேங்க. பாருங்கள், இப்போ ரோட்டோட முன்னாடி அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு யானை அப்படியே ஜாலியாக ஒரு வாக்கிங் போன மாதிரி போயிட்டுருக்குதுங்க. நாங்களும் இது எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏதோ அப்படியே நானும் நம்ம நண்பர் பேசிட்டு வந்துட்டுருந்தேன். நம்ம நண்பர் சொன்னாருங்க, இங்கே பாருங்கள் முன்னாடி ஒரு ஜாலியாக ஒரு யானை வாக்கிங் போயிட்டுருக்குனாரு. அதுக்கு முன்னாடி தான் இந்த யானை நாங்கள் பார்த்தோம். இந்த யானை ஃபஸ்ட்டு ஏதோ பின்னாடி வர்ற மாதிரி திருப்பி முன்னாடி போய் லெஃப்ட் சைடில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க. நம்ம அப்படியே இந்த யானை ஃபாரஸ்ட்டில் போனதை அப்படியே பார்த்துட்டு போகும்போது அந்த யானை அப்படியே திரும்பி ஒரு லுக்கு விட்டுட்டு உள்ளே போயிடுச்சுங்க. சரி நம்ம இந்த யானை எந்த ஒரு தொந்தரவு பண்ண வேணுன்ட்டு அப்படியே தொடர்ந்து அப்படியே பயணம் பண்ணி போனோம். பாருங்கள், இந்த இடத்துல கொல்லைகள் போகிற ரோடு ரைட்டில் போகுதுங்க. இங்கேருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டில் போக போகிறோம். ரைட்டில் போனால் கேர்மலம் போய் கொல்லைகள் போகிற ரோடுங்க. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஆசனூர் பாதையில் இப்போ பயணம் பண்ணி போக போகிறோம்.
ஆசனூர் அடைஞ்சதுக்கு பின்னாடிங்க அங்கே வந்து நம்ம வண்டியை போட்டு கரெக்டாக வந்து ஒரு 15 நிமிஷங்க 2 தோசையை மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தொடர்ந்து நம்ம வந்து ஆசனூர்லேருந்து புளிஞ்சனூர் நோக்கி பயணம் பண்ணி போயிட்டுருந்தோம். இப்போ நம்ம பாருங்கள், திம்பத்துலேருந்து ஆசனூர் நோக்கி போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் நிறைய வாகனங்களாக வந்துட்டு இருந்ததுங்க. அது வந்து இன்றைக்கி வீக் டேஸுங்கிறதுனால கொஞ்சம் வாகனம் கம்மியாக தான் இருந்ததுன்னே சொல்லாங்க. ஏன்னா இதே வந்து சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா இந்த சாலையில் எக்கச்சக்கமான வாகனங்கள்லாம் வருங்க. வீக் டேஸ்ன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பொதுவாக ரெகுலராக வர்ற வண்டிகை, அதாவது காய்கறி வண்டிகை, அது போக இங்கே லோக்கலில் இருக்க வண்டிகை அது மட்டும் தான் அதிகமாக வருங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு இந்த டைம்லலாம் வந்து டூரிஸ்ட் வண்டியில் இந்த சாலையில் வந்து அதிகமாக போகுங்க. ஏன்னா மைசூருக்கு போகிற முக்கியமான மெயின் ரோடுனால் அது இந்த ரோடு தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து மைசூர் போனோன்னா முக்கியமான மெயின் ரோடு இந்த ஒரு தேசிய நெடுஞ்சாலை தாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வீக் டேஸுங்கிறனால கொஞ்சம் வாகனங்கள் கம்மியாக இருந்ததுன்னே சொல்லாங்க. நம்ம இப்போ பாருங்கள், ஆசனூர் நோக்கி போயிட்டுருக்கோம். ஆசனூருக்கு என்ட்ரு ஆகும்போது ரைட் சைடில் ஒரு ஹோட்டல் இருக்குங்க. இந்த ஹோட்டலில் சில வண்டிகள்லாம் நின்றுருந்ததுங்க. லைட்டு வெளிச்சத்தில் எல்லா வண்டிகளும் உங்களுக்கு தெரியுங்க. பாருங்கள், அப்படியே வீடியோவில் காமிக்கிறேங்க. ஒரு 4-5 வண்டிங்க நின்றுருந்ததை பார்த்துருப்பீங்க. ஆப்போசிட்லேயே ஒரு வண்டி வந்து போனதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து நம்ம அப்படியே ஆசனூர் நோக்கி முன்னேறி போகும்போது ஆசனூரில் எக்கச்சக்கமான லாரிகள்லாம் நின்றுருந்ததுங்க. எல்லாமே வந்து காய்கறி லாரி தாங்க மோஸ்ட்லி நின்றுருந்ததுங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த பாதையில் மைசூர்லேருந்து காய்கறிகளை ஏற்றிட்டு வர லாரி டிரைவரில் இந்த ஆசனூரில் தான் வண்டியை நிப்பாட்டி நைட்டு டின்னரை முடிச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே திம்பத்துலேருந்து கீழே இறங்குவாங்க. ஏன்னா சென்ட்ரலையும் வந்து எங்கேயும் ஹோட்டல் கிடையாதுங்க. ஆசனூர் தாண்டி போனோம்னா திம்பத்துலேருந்து நம்ம கீழே இறங்கி போகும்போது எந்த ஒரு ஹோட்டலும் கிடையாதுங்க. அடுத்து சத்தியமங்கலம் போனால் தான் ஹோட்டலு. சத்தியமங்கலம் போகிறதுக்கு அவங்களுக்கு மிட் நைட் ஆகிடும். கண்டிப்பாக வந்து சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது. அதனால் வந்து ஆசனூரில் தான் மேக்ஸிமம் வந்து அவங்க நைட் டின்னர் முடிச்சுட்டு போவாங்க. நாங்களும் அதே மாதிரி இந்த ஆசனூரில் எங்கள் வண்டியை நிறுத்திட்டு நாங்களும் வந்து 2 தோசையை மட்டும் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து அடுத்து கிளம்பி நம்ம போக போகிறோம். இங்கே பாருங்கள், ஆசனூர் இப்போ நான் அடைஞ்சாச்சு. எத்தனை வண்டி வந்துட்டுருக்குதுன்னு மட்டும் பார்த்துருப்பீங்க நீங்கள். எத்தனை வண்டி நிற்குதுன்னு பாருங்கள், எத்தனை வண்டி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து ஆசனூரோட மெயினுங்க. இந்த இடத்துல வந்து லைட்டு வந்து நம்ம ஹை பீம்லையோ எதுவும் போடாமல் ஒரு மிஸ் லைட் மட்டும் போட்டு நல்லா வீடியோவில் தெளிவாக காமிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேங்க. எக்கச்சக்கமான காய்கறி வண்டிகள் மட்டும்தான் இங்கே நிற்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. மற்றபடி கார்லாம் ஒன்றும் பெருசாகவே எதுவும் இருக்காதுங்க. ஏன்னா வந்து இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக் டேஸுங்க. ஏதாவது 1-2 காருகள் மட்டும்தான் இருக்குது. அதிகபட்சமாக வந்து லாரிகள் மட்டும்தான் இருக்குங்க. இதே நீங்கள் சனி ஞாயிறு அந்த மாதிரி போனீங்கன்னா காருகளாக எக்கச்சக்கமாக இந்த பகுதியில் வந்து நிற்குங்க. 10 லாரி நிற்குதுன்னா 25 கார் நிற்குங்க. ஆனால் இப்போ பாருங்கள், 10 லாரி நிற்குதுன்னா ஒரு 5-6 கார் நிற்குதுங்க. அந்த மாதிரி தான் வந்து வீக் டேஸ் இருக்கும். இப்போ நம்ம ஆசனூர்லேருந்து அப்படியே நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் இப்போவும் பாருங்கள் வாகனங்களாக வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் இந்த பன்னாரி செக் போஸ்ட்டும் ஆப்போசிட்டில், அதாவது கர்நாடகா சைடில் இருக்கிற புளிஞ்சனூர் செக் போஸ்ட்டும் ஓப்பனில் இருக்குங்க. 9 மணிக்கு மேலே 2 செக் போஸ்ட்டுமே அடைச்சிருவாங்க. அதுக்கு மேலே எந்த ஒரு வாகனமும் இந்த சாலையில் பயணம் பண்ண முடியாதுங்க. அதாவது 9 மணிக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஒரு 11 மணி வரைக்கும் வாகனங்கள்லாம் போயிட்டுருக்குங்க. 11 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாகனமும் பெருசாக இருக்காதுங்க. ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும்தான், அது லோக்கலில் இருக்கிற மக்களாக இருந்தால் மட்டும்தான் செக் போஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு போக முடியுங்க. மற்றபடி எந்த ஒரு வெளி வாகனங்களும் போக முடியாதுங்க. காய்கறி வாகனமாகட்டுங்க, வேறு எந்த ஒரு வாகனமாகட்டுங்க, கண்டிப்பாக இந்த சாலையில் பயணம் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாதுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற வனவிலங்குகள் நைட்டு சுதந்திரமாக இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக நைட்டு இந்த சாலையில் இந்த வாகனங்களாக போகிறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாதுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 24 ஹவர்ஸ் இந்த சாலையில் வாகனங்கள் போகிறதுக்கு அனுமதி இருந்ததுங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கோர்ட்லேருந்து ஆர்டர் போட்டு தான் இந்த மாதிரி வந்து நைட் டைமில் வந்து இந்த சாலையில் வனவிலங்குகள் அதோட வாழ்விடத்தில் சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் போட்டு நைட் வந்து இந்த சாலையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்னாச்சுன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த சாலையில் நம்ம என்ட்ரி ஆகி போக முடியும். இப்போ பாருங்கள், நம்ம ஆசனூர்லேருந்து அப்படியே தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணி போகும்போதுங்க ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் இப்போ ஒரு 3 யானைகள் இருக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்தோம். இந்த 3 யானைகள் இருக்கிற கூட்டத்தை நான் ஃபஸ்ட்டு பார்க்கவே இல்லைங்க. நம்ம நண்பர் தான் சொன்னாருங்க, எங்கே இங்கே பாருங்கள் ரைட் சைடில் அப்படின்னாருங்க. அப்போ திரும்பி பார்க்கும்போது தான் இருந்துச்சுங்க, ரைட் சைடில் ஒரு 3 யானை இருந்துச்சுங்க. ஏன்னா அது வந்து செடியோட மறைவில் நின்றுருந்துச்சுங்க. நம்ம நேராக அப்படியே வண்டி வெளிச்சத்தில் பார்க்கும்போது அந்த யானைகளை வந்து தெரியலைங்க, சைடில் மட்டும்தான் தெரிஞ்சுது. அதை நம்ம நண்பர் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தார், நான் உட்காந்துருந்தேன். அதனால தான் நம்ம நண்பர் தான் கரெக்டாக பார்த்து ரைட் சைடு சொன்னார், இங்கே பாருங்கள் ரைட் சைடில் 3 யானை நிற்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் அந்த யானைகளை பார்த்தோங்க.
இங்கே பாருங்கள் ஒரு 3 யானை, 1 2 சைடில் வந்து இன்னொரு யானை இருக்குது, கீழே ஒரு குட்டி யானை, முன்னாடி ஒன்று தெரியுதுங்க, பின்னாடி இன்னொன்று தெரியுதுங்க. அந்த குட்டி யானை அப்படியே செடிக்குள்ளே போயிடுச்சு பாருங்கள். இப்போ 2 யானை மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அது ஒரு யானை தான் ஓரளவுக்கு தெரியுங்க, இன்னொரு யானை வந்து மறைச்சிருச்சுங்க. ஏன்னா இந்த இடத்துல செடி வந்து நல்லா அடர்த்தியாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் வந்து இங்கே நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரியலைங்க. இந்த 3 யானையை பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து இந்த சாலையில் அப்படியே முன்னேறி போயிட்டுருக்கோம். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 யானையை காமிச்சேங்க, அடுத்து ஒரு யானை 7 யானை காமிச்சேங்க, இந்த இடத்துல ஒரு 3 யானை, மொத்தமாக இதோட 10 யானை பார்த்தாச்சுங்க. அடுத்து வந்து நம்ம இன்னும் தொடர்ந்து போகும்போது இன்னும் சில யானைகளை பார்ப்போம். அதுபோக நம்ம ஆசனூருக்கு முன்னாடி, அதாவது ஆசனூருக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு 3 யானை பார்த்தேங்க. அது வந்து நம்ம வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா வந்து லெஃப்ட் சைடில் நான் தான் பார்த்தேங்க. அது கொஞ்சம் செடிகளுக்கு உள்ளே இருந்ததுங்க. அந்த இடத்துல வெளிச்சமும் பெருசாக கிடையாது. நம்ம வண்டியோட வெளிச்சம் அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகும்போது மட்டும்தான் பட்டுச்சுங்க, அதில் மட்டும்தான் நான் பார்த்தேங்க. அதே மாதிரி நம்ம திம்பத்துலேருந்து என்ட்ரி ஆகி கீழே இறங்கும் போதுங்க, அந்த இடத்துல வந்து இறக்கத்தில் வந்து அங்கே ஒரு 4 யானை பார்த்திங்க. அந்த 3 + 4 இந்த யானை வந்து நம்ம வீடியோவில் காமிக்கலைங்க, ஏன்னா அது எல்லாமே வந்து செடி மரவில் கொஞ்சம் தள்ளி இருந்தது. நம்ம வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சத்தில் மட்டும்தான் தெரிஞ்சுதுங்க. ஸோ அது வந்து வீடியோவில் எடுத்தால் கூட ஒன்றும் தெரியாதுங்க, கருப்பாக தான் தெரியும். ஸோ அதனால தான் வந்து அதை வந்து காமிக்கலைங்க. இப்போ 10 யானைகளை மட்டும் காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து மறுபடியும் நம்ம தொடர்ந்து இந்த சாலையில் இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கும் போதுங்க, லெஃப்ட் சைடில் பாருங்கள் மறுபடியும் ஒரு 3 யானை இருக்குங்க. அதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணி போகும்போதுங்க, ரைட் சைடில் இன்னொரு 4 யானை வருங்க. அந்த 3 யானை அடுத்து வந்து 4 யானை, இதை பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்து செக் போஸ்ட் வரைக்கும் போயிடுவாங்க. அதோட வீடியோவை முடிச்சிடுவாங்க. இப்போ பாருங்கள் ரோட்டோட லெஃப்ட் சைடில் இந்த தடுப்பு சுவர் பக்கத்தில் யானை தெரியுதுங்க. நம்ம கண்ணுக்கு இப்போ 2 யானை தான் தெரியுதுங்க. ஆனால் இதை கிராஸ் பண்ணி போகும்போது தான் நம்மளுக்கு இன்னொரு யானை இருக்கிறதே தெரியுங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக 3 யானை இருந்துச்சுங்க. அது ரோட்டோட ஓரத்தில் ஒரு குட்டி யானையும் 2 பெரிய யானையும் கொஞ்சம் உள்ளே இருந்ததுங்க. இந்த குட்டி யானை பாருங்கள் இப்போ என்ன பண்ணுதுனுங்க, நம்ம வந்து அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கும்போதுங்க, நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு மேலே வந்து சரி முன்னாடி போகலாம் அப்படின்னு போகும்போதுங்க, அந்த குட்டி யானை அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு வண்டி போகிற மாதிரி அப்படியே பின்னாடி போகுங்க. நம்ம அந்த நேரத்தில் வண்டி மறுபடியும் ஸ்லோ பண்ணி நிப்பாட்டிட்டோம். ஏன்னா அது வந்து ஏதாவது தாக்கிருமோ இல்லை அப்படிங்கன்னு யோசிச்சு நின்றோம். இல்லைனா வந்து ரோட்டுக்கு வந்தாலும் கூட வந்துடும் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம நின்றுட்டோம். அதுக்கு பின்னாடி என்னாச்சுன்னா பின்னாடி அப்படியே போய் அந்த கூட்டத்துக்கு உள்ளே போய் அப்படியே நின்றுருச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. இப்போ பாருங்கள் அந்த குட்டி யானை வந்து அப்படியே ரோட்டில் ஒரு சின்ன அப்படியே ஒரு தலையை ஆட்டிட்டு வந்துட்டு திருப்பி அப்படியே நின்றுருச்சு. இப்போ இதுக்கு மேலே பாருங்கள் அப்படியே பின்னாடி அப்படியே ரிவர்ஸில் போகும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ரிவர்ஸ் கியர் போட்டு வண்டி போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு குட்டி யானை போனது. இப்போ நம்ம இந்த யானையை கிராஸ் பண்ணி வரும்போது தான் அதுக்கு மேலே இன்னொரு யானை உள்ளே இருந்தது நம்மளுக்கு தெரிஞ்சுதுங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது 2 யானை. இந்த யானை கூட்டத்தை கிராஸ் பண்ணி போகும்போது இன்னொரு யானை பார்த்து இந்த இடத்துல 3 யானை பார்த்தாங்க. இந்த 3 யானையை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம தொடர்ந்து கர்நாடகா எல்லையில் இருக்கிற செக் போஸ்ட் அடையிறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ இந்த செக் போஸ்ட்லேயும் 9 மணி வரைக்கும் வாகனங்கள் வர்றதுக்கு அனுமதி இருக்குதுங்க. ஆப்போசிட்டில் சில வாகனங்களாக வருங்க. நான் நிறைய இடத்துல வீடியோவை வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து வாகனங்களாக வரும்போது வாகனத்தோட அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கண்ணு கூசுகிற மாதிரி பளிர்னு அடிச்சதுங்க. அந்த இடத்துல வீடியோவும் ரொம்ப ஒரு மாதிரியாக தெரிஞ்சுது. ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கட் பண்ணிட்டேங்க. அங்கங்கே சில இடங்களில் வந்து வாகனங்களை காமிச்சிருப்பேன். நிறைய இடங்களில் வந்து வாகனங்கள் வரும்போது மேக்ஸிமம் அதோட வெளிச்சம் வந்து நம்மளுக்கு கண்ணு கூசுது அப்படிங்கிறதுக்காக நிறைய இடத்துல எடிட் பண்ணி கட் பண்ணி தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. ஏன்னா இந்த வீடியோ பதிவு பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் 17 நிமிஷம் தாங்க. ஆனால் நம்ம இந்த சாலையில் பயணம் பண்ணது 1 மணி நேரம் 15 நிமிஷங்க. டோட்டலாக நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணி அப்படியே போட்டோம்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிச்சிடும் அப்படிங்கிற காரணத்தினால ஷார்ட்டாக வந்து முக்கியமான இடங்களை மட்டும் எடிட் பண்ணி இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. இன்னும் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் தொடர்ந்து நம்மளோட சேனலில் நிறையா பதிவு பண்ணி பதிவேற்றம் செய்ய போகிறேங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அப்படியே நம்ம தொடர்ந்து இப்போ போயிட்டுருக்கோம்.
இன்னும் இது மாதிரியான வீடியோ பதிவுகளை போக இன்னும் எந்த பகுதிகளில் போய் வீடியோ பதிவு பண்ணால் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் அதையும் சொல்லுங்கள். முடிஞ்சளவுக்கு அந்த பகுதிக்கு நான் போய் ஒரு வீடியோவை இந்த மாதிரிலாம் பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்மளை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு ஒரு கார் போயிட்டுருக்கு. ஒன்றும் இல்லைங்க, 2 கார் போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் ரோட்டோட ரைட் சைடில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 2 யானை நம்மளுக்கு தெரிஞ்சதுங்க. அதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோன்னே சொல்லாங்க. ஏன்னா பின்னாடி இருந்து இன்னொரு யானை வருங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு 2 யானை அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அந்த யானைக்கு முன்னாடி இன்னொரு யானை இருந்ததுங்க. அது வந்து 3 யானைங்க. இந்த இடத்துல வந்து அப்படியே ரோட்டோட ஓரத்தில் ரைட் சைடில் கொஞ்சம் உள்ளேருந்து அப்படியே வந்து ஒரு யானை மட்டும் வருது பாருங்கள். ஒரு இருட்டில் தெரியுது பாருங்கள். இதுக்காக நம்ம நண்பர் வந்து கொஞ்சம் வெளிச்சம் தெரியணுங்கிறதுக்காக லைட்டாக வண்டியை திருப்பி ஒரு ஹெட்லைட் வெளிச்சத்தில் அந்த யானை காமிச்சாருங்க. பாருங்கள், 1 2 3 மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஒரு யானை, மொத்தம் 4 யானை வந்துங்க இந்த இடத்துல நம்ம பார்த்தோங்க. மொத்தத்தில் இது வரைக்கும் 17 யானைகளை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. அதுபோக இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போதுங்க காட்டு பன்றிகள், மான், கடமான், முல்லாமன்றி இந்த மாதிரியான விலங்குகள்லாம் பார்த்தேங்க. அதெல்லாம் நான் வந்து மேக்ஸிமம் இந்த வீடியோ பதிவில் எடிட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் வெறும் யானைகளை மட்டும்தான் காமிச்சிருக்கேங்க. இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணும்போது பார்த்தேன் அந்த காட்டுப்பன்றி, மான், முள்ளம்பன்றி இதெல்லாமே வந்து அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்கிறேங்க. ஏன்னா எல்லாமே ஒரே டைமு ஒட்டுக்கா ரொம்ப லென்த்தியாக போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து ஷார்ட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த 17 யானைகளை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்குங்க. ஆனால் உண்மையிலும் இது மெயின் ரோடா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த மெயின் ரோட்டில் அது வந்து இப்போ 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நம்ம பயணம் பண்ணும்போதே இவ்வளோ யானைகள் இருக்குதுன்னா நைட்டு மிட் நைட்டில் நினச்சி பாருங்கள். இந்த மெயின் ரோட்டில் அது முக்கியமான ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் எவ்வளோ யானைகள் நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்களே. கண்டிப்பாக நைட் டைமில் அது வந்து சுதந்திரமாக இருக்கிறதுக்காக இந்த ரோடு வந்து செக் போஸ்ட் போட்டு க்ளோஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. ஏன்னா நம்ம எப்படி நம்ம வீட்டில் சுதந்திரமாக இருக்கோமோ அதே மாதிரி இந்த யானைகளும் அதோட காட்டில் அதோட வாழ்விடத்தில் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து அனுமதிக்கணுங்க. அதனால் நைட் டைமில் இந்த பாதையில் செக் போஸ்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வாகனங்களை அனுமதிக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேங்க. கண்டிப்பாக அதுவும் சுதந்திரமாக இருக்கணுங்க. யானைகள் மட்டும் இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமான வனவிலங்குகளை இந்த பகுதியில் வந்து வாழுதுங்க. அது எல்லாமே சுதந்திரமாக அதோட வாழ்விடத்தில் இருக்கணுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.